நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? ஹலோ கைஸ், வெல்கம் டு ஆனந்த் ராக் ஸ்டார் vlog. இன்னைக்கு என்ன vlog? ஃபுட் vlog தான். ஆரியன் பிரியாணிலேருந்து ஒரு ஸ்பெஷல் பிரியாணி என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாமா? லெட்ஸ் கோ. இது டாஸ்கே இதுதான், இந்த கவர் பிரிக்கிறது தான். அந்த வந்துருச்சுல. பிரியாணி குழம்பு தால்சா அண்ட் பிரியாணி. வாவ், எம்மி எம்மி பிரியாணியா இருக்கும் போல இருக்கு. ஓகே, லெட்ஸ் அன்பாக்ஸ். ஓகே, தடி என்ன கீழே வருது. ஹாய், ஒரே பிரியாணி சாப்பிட்டேன். முடிச்சேன்னா சொல்லணும். நான் வெரி ஒஸ்ட் பிரியாணி. எப்படிதான் இப்படிலாம் பண்றீங்களோ தெரியல. ஓ, பிரியாணிக்கு உண்டான மரியாதையே போச்சுன்னு சொல்லலாம். ரொம்ப மசாலா, வாயில வைக்கவே முடியல. மசாலா ஒரு அளவுக்கு மேல சாப்பிடவே முடியல. அதுலயும் இந்த என்ன சொல்றது, சிக்கன் மகாராணின்னு ஒன்று கொடுத்தீங்க போற. ஐயோ, அதுல அதுக்கு மேல உப்பு மசாலா வாயிலெல்லாம் ஒட்டுது. என்ன ரா மசாலாவா இருக்கு, அப்படி இருக்கு. என்ன சுத்தமா சாப்பிட முடியல. என்ன என் லைஃப்ல இப்படி ஒரு ஒஸ்ட் பிரியாணி நான் சாப்பிட்டதே இல்லை. அதாவது பிரியாணிக்கு மசாலாஸ் ஓரளவு இருக்கலாம், ஆனா மசாலால பிரியாணியா பிரியாணியா மசாலாவான்னு கண்டே பிடிக்க முடியல. சாப்பிட்டு சாப்பிட்டு தகட்டுது, அப்படி தகட்டுது. இவ்வளோ ரேட் கொடுத்து நாங்கள் வாங்குறோம், எங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்க வேண்டாமா? என்ன சொல்றது, ஒவ்வொரு ஐட்டமும் அப்படி ஒஸ்டா இருக்கு. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இப்படி ஒரு பிரியாணி இன்னைக்கு நான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு. போங்கப்பா, இப்படி ஒரு டேஸ்ட்ல ஒரு பிரியாணி கொடுத்தீங்கன்னா எப்படி சாப்பிடுவாங்க, எப்படி கஸ்டமர்ஸ் உங்க இதுக்கு வருவாங்க, நினைச்சு கூட பார்க்க முடியல. தயவு செஞ்சு இப்படி ஒரு ரேட்டுக்கு விற்காதீங்க, இப்படி ஒரு டேஸ்ட்லி பண்ணாதீங்க. ரேட்டு கூட ஓகே, ஆனா டேஸ்ட் வெரி வெரி ஒஸ்ட். என்ன சொல்றது, ரொம்ப ஒஸ்ட். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.